கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. கொர்நேலியுவின் வீட்டிலே அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற போது அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த பிரசங்கம் தான் இந்த வேத பகுதிக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை அவன் ஆரம்பிக்கும் போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று பார்த்தீர்களானால், அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாங்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள், தாங்கள் தான் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், புறவினத்தார்கள் அப்படி நேசிக்கப்படுகிறவர்கள் அல்ல என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது எந்த அடிப்படையிலே வந்ததோ தெரியவில்லை. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ளும் இதே போன்ற எண்ணங்கள் உண்டு. நாம் சிறந்தவர்கள், நாம் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், மற்றவங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு உண்டு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைப்பட்சமாக அவர் பார்க்க மாட்டார். எப்படி பார்க்க மாட்டாரு? ரெண்டு வார்த்தைகளை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். ஒன்று பட்சபாதம், இன்னொன்று பாரபட்சம். என்னெல்லாம்? ஒன்று பார்ஷியாலிட்டி. பட்சபாதம் என்ன? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தரை எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவருக்கு சலுகை கொடுப்பது. வீட்டுல தாய்மா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் சலுகை காட்டுவாங்கல்ல. ஏன்? சொன்ன உடனே கடைக்கு போகும், சொன்ன வேலையை உடனே செய்யும். அதனால தான் பெற்ற பிள்ளைகளா இருந்தா கூட ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் சலுகை இருக்கும். கொஞ்சம் என்ன இருக்கும்? நான் பேச மாட்டேங்கிறேன். சலுகை இருக்கும். அந்த சலுகைக்கு பேர் தான் பட்சபாதம். அந்த சலுகைக்கு பேர் தான் என்னது? பட்சபாதம். நல்லா கவனிங்க. நான் சில நேரத்தில் நீ சொல்றது உண்டு. உங்க கையில சாப்பாடு பாத்திரம் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப நேர்மையானவராக இருக்க வேண்டும். நீங்க ஒரு இடத்துல உங்க வீட்டிலேயா இருக்கட்டும் அல்லது வீட்டில வெளியிலயா இருக்கட்டும், சாப்பாடு பரிமாறுகிற வேலையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சாம்பார் ஊற்றலாம், உப்பு வைக்கலாம், அல்லது ஊறுகாய் வைக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. என்ன இருக்கக்கூடாது? பட்சபாதம் இருக்கக்கூடாது, ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆதி திருச்சபையில வந்த முதல் பிரச்சனையே என்னதுதான்? அப்போ சாம்பார் பக்கெட்டா இருந்தாலும் சரி, சிக்கன் பக்கெட்டா இருந்தாலும் சரி, நீங்கள் பட்சபாதமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. நம்ம சொந்தக்காரர் இருக்கிறான், நம்ம மாமா மச்சாலாம் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பக்கெட்டை போய் தனியா கொண்டு போய் கவுத்துறீங்கன்னா நீங்க யார் அல்ல? நேர்மையானவர்கள் அல்ல. யார் அல்ல? நேர்மையானவர்கள் அல்ல. ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுக்கப்படுதுன்னா அந்த கேருக்கான காரணம் என்ன? தகுதியை பார்க்காமல் தான் விரும்புகிற நபருக்கு காண்பிக்கப்படுகிற சலுகை பட்சபாதம், ஒருதலை பட்சம். அப்படித்தான் ஆண்டவரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சபை எப்படி பார்க்கிறதோ அப்படித்தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்திருந்தாங்க. நாங்க தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். நாங்க யாரு? தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை உயர்த்தி பிடிக்கிற நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் இஸ்ரவேல் மாதிரி வராது அப்படிமா. ஆக்சுவலா இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள். ஆண்டவர், போன வாரத்தில் நான் இதை குறித்து தான் அதிகமா பேசினேன். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று தோராவிலே எழுதி இருக்குது. நியாயப்பிரமாண புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் முகத்தாட்சியையும் பார்க்க மாட்டேன், நான் பாரபட்சம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
ஆனா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்முடைய கடவுள் பாரபட்சம் உள்ளவர், நமக்குன்னு ஒண்ணு செய்வாரு, புறவினத்தாருக்குன்னா ஒண்ணு செய்வார். அப்படியா? நமக்குள்ள இதுல சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவை. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் இதே மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது. நான் தேவனை அறிந்திருக்கிறதுனால் நான் விசேஷித்த சிலாக்கியம் பெற்றவனை போல நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான நினைவுகள்லாம் நமக்குள்ள ரொம்ப மேலோங்கி இருக்குது. ஆனால் தேவன் எல்லாருக்குமானவர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இதனுடைய இந்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் இன்னைக்கு மதங்களின் அடிப்படையில அநேக பிரச்சனைகள் வருது. யூத மார்க்கத்தார் யுத்தம் பண்றதுக்கு காரணம் என்ன? நாங்கள் தான் சிறந்தவர்கள், மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால தான் அவன் போட்டு எல்லாரையும் அடிக்கிறான், கொள்றான். முகமதிய மார்க்கத்தார் ஏன் மற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, நாங்கள் தான் இந்த தேவனுக்கு, எங்களுடைய தேவனுக்கு சிறந்தவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள என்ன செய்து இருக்குது. நம்ம ஊர்ல நாங்க தான் தலையிலிருந்து பிறந்தவங்க, அதனால நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தார் மற்றவர்கள் எல்லாம் அடக்கி ஆழ்வதற்கு எத்தனைக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனை பட்சமாக உள்ளவர் என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நேர்மையற்றவர்களாக மாறுகிறீர்கள். எப்பொழுதெல்லாம் தேவனை பட்சமாக உள்ளவர் என்று சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நீதி தவறுகிறீர்கள். உங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும், அடுத்தவங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும். சமீப காலத்தில் இப்பொழுது நான் சில காரியங்களை பேசும்போது சொல்ற வழக்கம், முதலாவது நாம் மனிதர்களாக இருப்போம். முதலாவது நம்ம யாரா இருக்கணும்? மனுஷனா இருக்கணும். மனுஷனாகவே இல்லாத தன்மை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால் என்ன பிரயோஜனம்? அப்ப இன்றைக்கு மற்ற இடங்களில் மத வெறி பிடித்திருக்கிறது போல கிறிஸ்தவத்துக்குள்ளே, சபைக்குள்ளே மத வெறி வந்துடக்கூடாது. என்ன வெறி வந்துடக்கூடாது? மத வெறி வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்கள்ல சபைக்குள்ள கர்த்தருடைய பந்தி நாம் எடுத்து விட்டு மீதியான அப்பத்திற்காக, மீதியான திராட்சை ரசத்திற்காக ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. இப்பொழுது இல்லை. என்ன, எதுக்காக ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டேன், எனக்கு இந்த ஸ்லாக்கியம் வந்து விட்டது, ஆனால் அப்பமும் இருக்கிறது, திராட்சை ரசமும் இருக்கிறது, ரட்சிக்கப்படாத அநேகர் வெளியே இருக்கிறார்கள், அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் இந்த பாத்திரத்தில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிற பார்வை நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப செல்ஃபிஷ்னஸ், நம்ம மட்டும் இருந்தா போதும். நல்ல கவனிங்க, அது ஆபத்தானது. அப்போ ஒண்ணு பட்சபாதம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாரபட்சம். என்ன பாரபட்சம்னா என்ன? இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி தீர்மானிப்பது. இவர் தான் இப்படிதான் இருப்பாரு, இப்படித்தான். நாமவே எந்த காரியங்களையும் புரிந்து கொள்ளாமல், உண்மை என்ன என்று தெரியாமல், நம்ம ஊர்ல கேட்கிறாங்க, நீ என்ன மதம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா தன்னுடைய தெய்வத்துக்கு நாமங்களை சொல்கிறார்கள். சொல்லலன்னா இவன் முஸ்லீமா இருக்கணும், இல்ல கிறிஸ்தவனா இருக்கணும், போட்டு ஓட அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, இந்த பாரபட்சம் ஆபத்தானது. முன்முடிவு. இங்க நல்ல நம்முடைய உறவுகள்ல பார்க்கும் போது ஏன் நிறைய பிரச்சனை வருது? அது ஒருவேளை நம்ம பிசிக்கலா இருக்கிற, பயாலஜிக்கலா இருக்கிற ஃபேமிலியா இருக்கட்டும், அண்ணன் தம்பிக்குள்ள இதுக்குள்ள என்ன பிரச்சனை? அவனை பார்த்தாலே அப்படித்தான் இருக்குது, அவன் ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான். எப்படி முடிவு பண்ணும்? எதுவும் தெரியாது. நான் இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் என்னை குறித்து புரிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து சாமியில தெரியுமான்னு கேட்டா மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுவாங்க. ஆனா மணிக்கணக்கா பேசுறதுக்கான சரக்கு அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அவங்களா நினைச்சுட்டாங்க. இப்ப சர்ச்சிலையும் அப்படிதான். சர்ச்சில் வந்திருக்கிற நபர்களை குறித்து நமக்கு பழகி ஏதாவது தெரிஞ்சிருக்குதானா? ஒண்ணும் தெரியாது. நாமவே முடிவு பண்ணிடும், இவங்க இப்படித்தான், அவங்க எதுக்கு இப்படி இருக்கிறாங்க, ஏன் இந்த சூழல்ல இருக்கிறாங்க, எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்ல. நல்ல கவனிங்க, பட்சபாதமும் பாரபட்சமும் கிறிஸ்தவத்திற்கு ஆபத்தானது. கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து. இது மட்டும் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கும் ஆபத்து தான்.
இவன் தெரியும், இவன் தேரவே மாட்டான். யார் சொன்னா? யார் முடிவு பண்ணது? அப்போ இந்த விஷயங்களில் எல்லாம் நமக்குள்ளே சரியான புரிதல்கள் அவசியமாக இருக்கிறது. இந்த புரிதல் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் இல்லாமல் இருந்ததுதான் ஆச்சரியம். இந்த பிரச்சனை யாருக்கே இருந்துச்சு? பேதுருவுக்கே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு டீச் பண்ணி கொடுக்கிறார். ஏன் டீச் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, அவனுடைய ஓரல் ட்ரெடிஷன் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, நம்ம எல்லாம் சிறந்தவர்கள், புறவினத்தார்கள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை என்ன செஞ்சுட்டாங்க? உணர்ந்துட்டாங்க. இப்போ இது ஆண்டவர் முதலாவது சரிப்படுத்துகிறார். அதைத்தான் முதலாவது பிரசங்கத்துல ஆண்டவர் தன்னை என்ன செஞ்சார், திருத்தினாரோ அதைத்தான் முதலாவது பிரசங்கி சொல்கிறான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன் பேதுரு இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு அவனை பார்த்து கேட்டா சொல்லுவான், நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கே புரிஞ்சிருக்குது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எனக்கே போய் என்ன செஞ்சிருக்குது? புரிஞ்சிருக்குது. நாம் கத்துக்கிட்டதை உடனடியா என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ அடுத்து நம்ம சில காரியங்கள் பாருங்களேன், நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ புறவினத்தாருக்கு அவன் பிரசங்கித்த இந்த சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. 35ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இதை குறித்து போன வாரத்துல ஒரு வசனத்துக்காக மட்டுமே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருந்தேன். ஒருவேளை கேட்காதவர்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். 37ஆம் வசனம். இப்பொழுது ஆரம்பிக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இயேசு கிறிஸ்து யார்? எல்லாருக்குமானவர். அப்போ இத நம்ம படிப்படியா கவனிக்கணும். அப்போ இதுவரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? இயேசு கிறிஸ்து யாருக்கானவர்? யூதர்களுக்கானவர், அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே உரிய மேசியா என்று நம்பிக்கொண்டிருந்த பேதுருவுக்கு இப்போ ஒரு புரிதல் வருது, அவர் எல்லாருக்குமானவர். அப்போ நீங்க செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம் என்பது அவர்களுக்கானதல்ல. யாருக்கானது? எல்லாருக்குமான சுவிசேஷம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ சபைக்குள்ள இருக்கிறோமே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அந்த சுவிசேஷம் என்பது நமக்கானது அல்ல. இது யாருக்கானது? எல்லாருக்குமானது. அப்ப எல்லாருக்குமான சுவிசேஷம் என்றால் இதை பகர்த்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? தேவனை அறிந்த தேவ சபையின் பொறுப்பு என்ன? கர்த்தரை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கைகளை படைக்கிறோம், இது மாத்திரம் போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போதாது. நிச்சயமா போதாது. நாம் தேவனுக்கு ஆராதனை செய்வது நல்லது, தேவ ஜனங்களோடு ஒரு உறவை பேணுவது அவசியமானது. அதே நேரத்தில் தேவனை அறியாத, நாம் ரட்சிக்கப்பட்டது போல இன்னமும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் உணராமல் இருப்போமானால் ஒருவேளை நாமும் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் நினைக்கிறோம். அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர், அவர் யாரை தெரிந்து கொள்ள நினைக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களைத்தான் ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னா தேவன் பட்சபாதம் உள்ள தேவனாக இருப்பார். சுவிசேஷம் எல்லாருக்குமானது. இந்த உலகத்தில் இருக்கிற 17,000த்திற்கும் அதிகமான மக்களினங்கள் இருக்கிறார்களே, அந்த எல்லா மக்களினங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். இங்க சுவிசேஷம் என்கிற அந்த முடிவுக்கு நம்ம எப்படி வர்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த 36வது வசனத்தை நல்லா பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அன்றைக்கு எருசலேமிலே நடந்த காரியங்கள் உலக பிரசித்தமாய் இருந்ததாம். ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன்
இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. ஆமா ஐயா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது, அவர் பாவமற்றவராக வாழ்ந்தது, அவர் ஞானஸ்நானம் பெற்றது, அவர் அற்புதங்களை நடப்பித்தது, சிலுவையில தன்னை பலியாக கொடுத்தது, அவர் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது, காட்சி கொடுத்தது, திரும்பவும் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது ஒன்றும் ஏதோ ஒரு மூலையில் நடந்த நிகழ்வு அல்ல. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். அதனால இந்த சீஷர்கள் போய் புதுசா ஒண்ணு கதெல்லாம் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாரும் பார்க்க, எல்லார் கண்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு தான். அப்படி எல்லாரும் பார்த்திருந்த கேட்டிருந்த ஒரு செய்தியை தான் யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டு வச்சுட்டாங்க, இஸ்ரவேலருக்கு மாத்திரம். ஏன்னா அது யாருக்கிட்ட வந்துச்சு? முதலாவது இஸ்ரவேல் கிட்ட வந்துச்சு, யூதர்களுக்கு வந்தது. அதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த சுவிசேஷம் யாருக்கானது? அதே மாதிரிதான் உங்க ஊர்ல, நம்ம பட்டணத்துல உங்களுக்கு இந்த சுவிசேஷம் வந்திருக்குது. இது உங்களுக்கானது அல்ல, இது மற்றவர்களுக்கு கடத்தப்பட வேண்டிய செய்தி. இது யாருக்கு கடத்தப்பட வேண்டியது? ஆமா. இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளலன்னா, எப்படி யூதர்கள் தங்களுக்குரியது என்று நினைத்தார்களோ அப்படி போல நாமும் இது எனக்கானது என்று நினைத்து நாம் அப்படியே வைத்து விடுவோம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேத வசனத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் முதலாவது அதை நான் அறிந்து அதை பிராக்டிஸ் பண்றதுல கவனமா இருக்கணும். அடுத்தது அதை மற்றவங்களுக்கு கடத்தி கொடுக்கணும். இது நம்முடைய பொறுப்பு. நாம் மட்டுமே வைத்து அனுபவிப்பதற்கு உரியது அல்ல இந்த தேவனுடைய காரியங்கள். ஆனா இன்னைக்கு என்னன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் மறைச்சு வைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற எதுவும் அது மற்றவர்களுக்கும் உரியது. அது யாருக்கு உரியது? மற்றவர்களுக்கு உரியது. அப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்ட சுவிசேஷமாகிய அந்த வார்த்தை முதலாவது யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு போனது. ஆனால் அது எல்லாருக்குமான செய்தியாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியில நிறைந்து பிரசங்கம் பண்ணின ஒரு பேதுருவுக்கு சகோதரின் சங்கத்தார் எவ்வளவோ பயமுறுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, காவல போடுறாங்க. தைரியமான பேதுருவுக்கு இந்த எளிய சத்தியம் புரியவில்லை. இந்த எளிய சத்தியம் என்ன செய்யல? புரியல. நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இந்த அறியாமை இருக்குமானால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் எவனோ ஐயா, முன்பு அது யாருக்கு போனது? யூதருக்கு போனது. பின்பு கிரேக்கர்கள், புறவினத்தார்கள். எவன் விசுவாசிக்கிறானோ அவனை ரட்சிப்பதற்கு இது தேவபலனாய் இருக்குது. இது யூதன்னு பார்க்காது, புறவினத்தான் பார்க்காது, இந்த ஜாதி எல்லாம் பார்க்காது, எல்லா மக்களினத்திற்குமானது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. இல்ல பிரதர், நாங்க எங்களுடைய சந்ததி இந்த பின்னணியத்திலிருந்து வந்ததுனால ஆண்டவர் எங்களை சபையில வச்சிருக்கிறாரு. இல்லைங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஒரு 4 தலைமுறை இருக்கலாம், அல்லது அதிகபட்சம் ஒரு 5 தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். 5 தலைமுறைன்னு போனாலே 200 வருஷம் ஆச்சு. 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த எங்க பாட்டி தாத்தாலாம் யாரா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சாமியாடியா இருந்திருக்கலாம், பூசாரியா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்த இழி நிலைமையில இருந்த அவர்களை தேடியும் இந்த எல்லாருக்குமான சுவிசேஷம் வந்ததினால் தான் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் தன்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாய் ஜனங்களை தன்னோடு கூட ஒப்புரமாக்கிக் கொள்வதற்கு அவர் சித்தம் கொண்டவராய் இருந்ததினால் தான் இந்த தேவ பலமுள்ள சுவிசேஷம், எல்லாருக்குமான சுவிசேஷம், அது பரம்பி பலன் கொடுத்தது. அது என்ன செய்தது? அது பரம்பி பலன் கொடுத்தது. இந்த வார்த்தை இருக்குதா?
எங்க இருக்குது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க. சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலே பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணமாகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமா, எல்லா இடத்திலையும் பரம்பி பலன் கொடுக்கணும். சிலர் நினைக்கிறாங்க நம்ம திருச்சபையில இருந்து இப்ப ஈரோடு ஜெப கையேடு போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரேயர் பாயிண்ட்ஸ் Facebookல வாட்ஸ்அப்ல நிறைய குழுக்கள்ல அனுப்புகிறோம். அதுல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் ரட்சிக்கப்படாத இவ்வளவு இருக்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் சொல்லும் போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்ன இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்திருக்குதுன்னு. எனக்கு மட்டும் நமக்கு மட்டும் இது ஸ்பெஷல் கொடுத்தது இல்ல, எல்லாருக்கும் இப்படிதான் கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் எப்படிதான் நினைக்கணும். ஆமா, நம்ம ஊர்ல மட்டும், இந்தியா தேசத்துல மட்டும் இன்னும் 3000 மக்கள் குழுக்கள் ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனை மக்கள் குழு? ஆமா, நம்ம ஊர்ல ஜாதின்னு சொல்றோம் இல்லையா, இனம்னு சொல்றோமே, அந்த ட்ரைப் எத்தனை பேர் ரட்சிக்க ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க? 3000 பேர். இப்ப நம்ம ராஜேஷ் போயிருக்கிறான் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டர்ல அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இன்னமும் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வரவில்லை. எங்கேயும் இல்லைங்க. நம்முடைய கண்கள் பார்க்க தேவனை அறியாத மக்களினங்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? சபைகள் இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, எதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு போனோம்? நம்ம இருக்கிற பகுதியில எத்தனை மக்களினங்கள் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்ம சொல்றோம், நம்ம முடிவு பண்ணோம், இவன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன்லாம் எங்க சர்ச்சைக்கு வருவான். இதெல்லாம் யார் சொன்னது? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், முன்முடிவு, பாரபட்சம். தெரியாத ஒன்றை குறித்து நாமவே தீர்மானித்து விடுவது. உலக அளவுல ஒரு கணக்கெடுப்பு இப்படி இருக்குது. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்ல ஒரு நபர் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசியாக இருக்கிறார். ஒருத்தர் யாரு? உண்மையான கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறார். 2 பேர் நாமினல் கிறிஸ்டியன், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எத்தனை பேரு? 2 பேர். இப்ப 3 பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க 10 பேர்ல. மீதி இருக்கிற 7 பேர்ல முதல் 4 பேர் அவர்களுக்கு இயேசுவை யாரும் சொல்லவே இல்லை. 7 பேர்ல யாருக்கு என்ன செய்யல? இயேசுவை சொல்லல. மீதி இருக்கிற 3 பேர் தான் இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்போ சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க போகிற இடத்துல கேள்விப்படாதவர்களும் இருக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்களும் இருக்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்கிறவருடைய பெர்சன்டேஜ் கம்மி, தெரியாமலே இருக்கிறவருடைய பெர்சன்டேஜ் என்னது? அதிகம். அப்ப நம்ம யாரு போய் சொல்லணும்? நம்ம என்ன பண்றோம்னா, வேண்டாம்னு சொல்றவனுக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லி அங்க போய் நம்ம ஏதோ தியாகம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். வேண்டாம்னா தூசியை உதறிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்னமும் கேள்விப்படாதவர்கள் 10 பேரில் 4 பேர் இருக்கும் போது நம்ம எங்கேயும் முட்டிட்டு இருக்க கூடாது. அப்போ இந்த காலை நேரத்தில் இந்த சுவிசேஷம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின அந்த வார்த்தையாகிய சுவிசேஷம் இது எல்லாருக்குமானது. அப்படித்தான் நமக்கும் கடத்தப்பட்டிருக்குது. இதை நானும் வாங்கி மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். இப்ப சில நேரத்தில் நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை மொத்தமா எடுத்து 2 பேர் கையில் கொடுப்போம். ஒரு பக்கத்துல ஆண்கள் பக்கத்துல, பெண்கள் பக்கத்துல. இப்ப வாங்கிக்கிறவர் எதுக்காக வாங்கி இருக்கிறாரு? மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது. எதுக்காக அப்படி கொடுக்கிறோம்? கொஞ்சம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆமாவா? ஆமா, 4-5 அப்படி சேர்த்து கொடுத்தா மக்கள் சீக்கிரமா என்ன செஞ்சிடும்? பரவிடும். நானா கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொருத்தருக்காக கொண்டு கொடுக்கும் போது லேட் ஆகும். அப்ப ஒவ்வொருத்தட்ட கொடுத்து அதை கடத்தும் போது என்ன செஞ்சிடும்? ஈஸியா போயிடும். இப்போ இது எல்லாருக்குமான சுவிசேஷம் என்றால் இதை எப்படி கடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இதை எல்லாரும் புரிந்து கொண்டால், பட்சபாதம் இல்லாமல்
பாரபட்சம் இல்லாமல் இது எல்லாருக்குமான சுவிசேஷம் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு கடத்துவதிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் எந்த மனுஷனையும், விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் ரட்சிப்பதற்கு ஏதுவான தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அப்போ எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவனை இந்த உலகம் உயர்ந்தவன் என்று சொன்னாலும் சரி, அல்லது ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்தது, இந்த சுவிசேஷத்தை நம்மள கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிறாரா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. போன வாரத்துல இதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அங்கே செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அவர் செயல்பட்டுட்டே இருக்கிறார். ஒரு பக்கத்துல பிரசங்கியார்கிட்ட செயல்பட்டுகிறார், பேதுருகிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கத்துல கொர்நேலியும் வீட்டாரிடத்தில் ஆண்டவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அப்போ எல்லாருக்குமான சுவிசேஷத்தை உடைய நீங்களும் நானும் இதை மௌனமாக வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் இதை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்ம மத்தியில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஃபீல்டுல போய் இறங்கி அவருடைய இருதயங்களை திறந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது சொல்ல வேண்டிய நான் போகாவிட்டால் ஆண்டவர் செய்யற வேலையும் வீணா போயிடும். ஆண்டவர் செய்யற வேலையும், லீதியாவுடைய மனதை திறந்தார், சிறைச்சாலைக்காரனுடைய இருதயத்தை திறந்தாரெல்லாம் வாசிக்கிறோமே. அப்படி திறந்த இருதயத்துக்குள்ள வசனத்தை சொல்றதுக்கு பவுல் இருந்தார். இங்க என்னன்னா, அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது, ஆனால் பவுல் இல்ல, சொல்றதுக்கு ஆள் இல்ல. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு மனக்கண்களை பிரகாசமாக்கி விடுவாராக. நல்ல கவனிங்க ஐயா, இது இன்றைக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை அல்ல. ஏன்னா இது எல்லா காலங்களுக்குமான ஒரு பிரச்சனை. அதனாலதான் பரிசுத்தவான்கள் இப்படி பாடுனாங்க பாருங்களேன். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோம்
உறுத்தல் பேதுருவுக்கு வந்த பிறகுதான் அந்த அவருடைய நிருபத்துல பாருங்களேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த எல்லாரும்ங்கிற வார்த்தை அவனுக்கு எப்ப புரிஞ்சதுன்னா கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது தான் புரிஞ்சது. எல்லாருக்குமான சுவிசேஷம் இது. இது ஏதோ கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஒரு 10% உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் இல்ல. அதிகாரமும் ஆட்சியும் இது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் 850 கோடி ஜனங்களுக்குமானது. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்ககிட்ட கொடுக்க சொல்லி யாராவது ஒரு பொருளை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துட்டாங்க அல்லது கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த அம்மாவை நான் பார்த்தேன், அப்ப கூட அதுக்கு தோணல, பக்கத்துல தான் இருக்கிறோம், இதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுவோமா? அது கொடுத்த பொருள் என்னவா இருக்கும்? ஏதோ கத்திரிக்காயா இருக்கும், தக்காளியா இருக்கும், இல்ல நம்ம ஒரு சுரக்காயா இருக்கும். இது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ யாரோ கொடுத்து விட்ட ஒரு காய், இது கொடுக்கறதுக்கு என்ன? அல்லது ஒரு லெக்சர் அல்லது இது ஒரு பார்சல், அதை கொடுக்கல நமக்கு அப்படியே துடிக்குது. பார் தர மாட்டேங்களே, அவன் என்னோ மனசுல வச்சுதான் செஞ்சிருக்கிறான். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, கத்திரிக்காய்க்கு இந்த நிலை. ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்றது? யாரோ கொடுத்துட்டு போன ஒரு கத்தரிக்காயே நமக்கு தர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு கடந்து கொதிக்குது. தரல 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 தரல. நான் சொல்லியிருக்கிறேன், ஊழியத்தின் துவக்க காலத்துல அரச்சலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் போவேன் மாலை நேரத்தில். அப்போ போறதுக்கு 4 ரூபா டிக்கெட்டு, வர்றதுக்கு 4 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு பிறகு அந்த 4 ரூபா டிக்கெட் போன பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கி உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் அங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வந்து நான் திரும்ப 4 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறி வரணும். அங்க போனா அவங்க 10 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க, நம்பி போகலாம், 10 ரூபா கிடைக்கும். இப்போ 8 ரூபா எதுக்கு போயிடுச்சு? பஸ் போயிடுச்சு. மீதி 2 ரூபா நான் வந்து எங்க பாஸ்ட்ட கணக்கு சொல்லி கொடுக்கணும். காலையில 9 மணி 8:30 மணிக்கு அங்க டிவோஷன் ஆரம்பிக்கும். டிவோஷன் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் 2 பீரியட் கிளாஸ் எடுத்தாங்க. அங்க இடையில பார்த்து அவருக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி போனேன், யாரெல்லாம் வந்தாங்க, யார் வரல, 10 ரூபா காணிக்கை கொடுத்தாங்க, 2 ரூபா திருப்பி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமேங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சரி டைம் எடுத்துட்டேன். டிக்கெட்லாம் வச்சிருக்கிறேன், டிக்கெட்லாம் வேற கொடுக்கணும். இந்த நேரத்துக்குள்ள அவர் சொல்லி விட்டுட்டார் 4 பேர்கிட்ட. சாமியல் ஊழியத்துக்கு போனா கணக்கே கொடுக்கல. அப்ப நான் சொன்னேன், கணக்குனா ரொம்ப எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, 2 ரூபா இருக்குது, நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ 2 ரூபா கொடுக்கலன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன செய்யுது? துடிக்குதா? துடிக்குது. சுவிசேஷம் எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவ பலமுள்ள சுவிசேஷம். பவுல் சொன்னாரு, எந்த மனுஷனையும் ரட்சிக்க வல்லமை உள்ள ஒரு தேவ பலமுள்ள ஒரு சுவிசேஷம் உங்க கையில நீண்ட நாளா இருக்குது. அதை குறிச்சு ஒரு உறுத்தல் இருக்கா நம்மகிட்ட? ஐயோ மற்றவங்களுக்கு சொல்லாம நான் இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணமாயிலும் இருக்குதா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. ஐயோ பேதுரு நினைக்குமா, அவன் எழுதி போய் சொல்றேன் நினைச்சிருப்பான், ஐயோ இது நான் தெரியாதவனா இருந்தேனே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நான் அறியாமல் இருந்து விட்டேனே. இது எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்லிடணும்னு சொல்லிதான் தன்னுடைய அந்திம நிறுவனத்தில் எழுதுறான். பவுலும் இதைத்தான் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
1 தீமோத்தேயு 4 எல்லா மனுஷரும் சாரி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாரி, எல்லா மனுஷரும் நல்ல கவனிங்க. இவன் ஒரு பரிசேயன் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்ட சுவிசேஷமாகிய இந்த வார்த்தை எல்லாருக்குமானது. இதுதான் முதல் முறையாக புறவினத்தாருக்கு பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தை. புறவினத்தார்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம்? எப்பா, இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அப்படிலாம் ஒரு வீர வசனம் எல்லாம் பேசல. ஏன்னா இந்த கொர்நேலியும் நான் ராணுவ தளபதின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இது எல்லாருக்குமான சுவிசேஷத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன போல தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று நீயும் இதை முடக்கி வைத்து விடக்கூடாது, இதை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை இந்த இத்தாலியா பட்டணத்தின் அந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, சுவிசேஷம் மாத்திரம் இல்லைங்க. அந்த 36ஆம் வசனத்துக்கு வாங்க. நம்ம அந்த வசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு இருங்க. கர்த்தர் யாருக்கா? கர்த்தர்னா என்ன? ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒன்னு ரட்சகர், இன்னொன்னு ஆண்டவர். ரட்சகர் என்றால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் என்றால் நம்முடைய எஜமானன். இயேசு கிறிஸ்து யார்? எல்லாருக்குமான எஜமானன். சுவிசேஷம் எல்லாருக்குமானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எல்லாருக்குமானவர். அது நமக்கு மட்டுமே இல்லை. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா நம்மளால தான். நம்ம நல்லா பாடுவோம், அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு, எல்லாம் பாட்டெல்லாம் ஓகே. ஆனா எங்க போய் பேசி இருக்கிறோம்? இந்த 2026 எவ்வளவு தீர்மானங்கள். என்னைக்காயிலும் ஆண்டவருக்காக நீங்கள் கடந்து போனீர்களா? எனக்காக பேச, ஆண்டவருக்காக பேசுவதற்கு நான் அதுக்காக கடந்த நாட்கள்ல திருச்சியை மையமாக கொண்டு இந்த காஸ்பல் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஒரு நாள் அவங்க டீமா அங்க வந்து நம்மள எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது குறிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. திருவண்ணாமலைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு 7 பேரோ 9 பேரோ போனாங்க. அதுக்கப்புறம் யாரும் அங்க போறதே இல்லை. அவர் குரூப்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு. நம்ம ஆட்கள் என்கிட்ட மழுங்குற மாதிரியே அந்த அந்தோணி ராஜ்யத்தையும் மழுங்குனாங்க. அவர் குரூப்ல இருந்து எல்லாத்தையும் நீக்கி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? சத்தத்தை காணும். நம்ம சுவிசேஷம் அறிவிப்போம் என்று தீர்மானித்து காலங்கள் கடந்து விட்டது. ட்ரைனிங் பெற்று காலங்கள் கடந்து விட்டது. எல்லா முயற்சியும் செய்தாச்சு. ஆனா எங்கேயும் போகல, முடக்கியே கிடக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அந்த காஸ்பல் மிஷன்ல இருந்து போறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஈரோட்ல சொல்றது தான் கஷ்டமா இருந்துச்சுன்னா வாங்க, வேற இடத்துக்கு அனுப்பி விடலாம். இதுவரைக்கும் அவங்க எந்த கோர்ட் கேஸ்லயும் மாட்டல, யாரும் அவங்களை பிடிச்சு அடிக்கல. சக்சஸ்ஃபுல்லா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வர்றாங்க. தர்மபுரியில சுவிசேஷம் அறிவிச்சாங்க. இந்த போன வருஷத்துல திருவண்ணாமலையில் அறிவிக்கப்பட்டது. நான் பார்த்தேன், எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் அனுப்ப முடியல. அதனால ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாகிலும் ஒரு 2000 புதிய ஏற்பாடை சேகரிச்சு நம்முடைய திருச்சபையில இருந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஐயா, எங்க ஆட்கள் தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு 2000 புதிய ஏற்பாடை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்திலையும் அவங்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 15,000 புதிய ஏற்பாடுகள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அவ்வளவு நம்ம கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிகளுக்காக. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், எல்லாருக்குமான ரட்சகர், எல்லாருக்குமான சுவிசேஷம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே அவர் தாமதமாக இருக்கிறார். ஆனால் இதை நாம் நமக்கானது என்பது போல நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, நம்ம இதுல மனம் திரும்ப வேண்டியது அவசியம்.
அடுத்தது இந்த வசனத்துல நம்ம இந்த பகுதிக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு காரியம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாக இருந்தார், இரட்சகராக இருந்தார், ஆண்டவராக இருந்தார். இதெல்லாம் நாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு? இயேசுவை நாம் பார்க்க வேண்டிய விதம் என்ன? இயேசு எதனால பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராக இருந்தார்? அவர் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். அதற்கான காரணம் என்ன? தன்னை தேவன் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவா, அல்லது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிறதுக்காகவா? இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? தேவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தாரா, அல்லது இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சிருக்கிற உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாதிரியாக அவர் வாழ்ந்தாரா? இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம். கவனிங்கள், ரே ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் இதை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் அன்பினாலும் வல்லமையினாலும் மனிதர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டு வந்தார். திரும்ப சொல்றேன், தேவன் அன்பினாலும் வல்லமையினாலும் யார் மூலமாக கிரியை செய்தார்? மனிதர்கள் மூலமாக கிரியை செய்தார். இப்பொழுது தேவனே வல்லமையினாலும் அன்பினாலும் நிறைந்தவராக ஊழியம் செய்கிறார். இப்பொழுது யார் ஊழியம் செய்கிறார்? தேவனே. எதற்காக? இதை நீங்க இப்போ கஷ்டத்தை கேட்டுட்டு இதோட விட்டுறக்கூடாது. நீங்க வீட்டுல போய் இதை குறித்து என்ன செய்யணும்? யோசிக்கணும். தன்னை தேவன் என்று காண்பிப்பதற்காகவா, தேவனுடைய சுபாவங்கள் இன்னது அப்படிங்கிறத காண்பிக்கிறதற்காகவா, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவா? நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அப்படித்தானே? அவன் பாவத்துக்குள்ள இருக்கிற, அவனுக்குள்ள என்ன இருக்குது? வெறுமை இருக்குது. இப்ப வெறுமையா இருக்கிற மனிதன் நன்மை செய்கிறவனாக இந்த உலகத்துல வாழ முடியுமா? அது பெரிய சவால். அது எல்லாருக்கும் சாத்தியப்படுவதில்லை. ஏதோ 100ல் 1 1000ல் 1 அப்படிலாம் இருக்கலாம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை, தனக்குள்ளே தேவ வல்லமையை உடையவராக இந்த உலகத்துல எப்படி சாட்சியாய் வாழ முடியும் என்பதை இந்த மனுக்குலத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? காண்பித்திருக்கிறார். அவர் தன்னை தேவன் என்று நிரூபிப்பதற்காக அல்ல. நம்ம சில நேரத்தில் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் ஏன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்? ஏன் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்? இப்ப அவருக்கு மானதமா மட்டுமே உரியதல்ல. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யாரால் நிரப்பப்படுகிறார்கள்? பரிசுத்த ஆவியினால். எதுக்காக? அது எங்கிருந்து நம்ம கத்துக்கிறது? அதுக்கு இயேசுதான் மாதிரி. அது இயேசுதான் மாதிரி. இங்க தெளிவா பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக? அடுத்து இருக்குது, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து அவரோடு கூட யார் இருந்தாங்களா? தேவனே இருக்கிறாராம். எனக்கு என்னவோ இந்த வசனத்தை படிக்கும் போது இது இயேசு கிறிஸ்துவுக்காக எழுதப்பட்டது மாதிரி தெரியல, நமக்காக எழுதப்பட்டது மாதிரி இருக்குது. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நிறைக்கும் போது அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மனிதர்களை விடுவிக்கக்கூடிய நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். அவன் யாராக இருக்கிறான்? நன்மை செய்கிறவனாக.
இந்த பிசாசுடைய பிடியில் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா சும்மா பிசாசு பிடிச்ச மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிற மனிதனாக இருக்கிறாங்க. அதனாலதான் சுவிசேஷம் கடந்து வந்த எந்த இடத்திலேயுமே ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கின நிலைமையில் இருந்த மக்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். சமூக ரீதியாகவும் மாற்றங்கள் வந்தது. இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம், இன்றைக்கு நல்ல வஸ்திரங்களை தரித்திருக்கிறோம். ஆனால் இந்த சமுதாயம், இந்த தேசம் நம்மை ஒரு நாளிலே ஒடுக்கி வைத்திருந்தது. நமக்கு துணி போடுறதுக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் அந்த சுவிசேஷம் நம்மை என்ன செஞ்சிருக்கிறது? விடுவித்திருக்கிறது. அப்படி போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து வைத்திருக்கிறார். அப்படி நிரப்பப்பட்ட ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக, தேவனால் நடத்தப்படுகிற நன்மை செய்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்கள் ஐயா, அநேக நேரங்களில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதில் தான் நாம் கவனமாக இருக்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா ரொம்ப எளிதான அவசியமான உண்மையாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். நிரப்பப்பட்ட நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள். உங்களோடு கூட யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். இப்போ உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எதுக்கு? நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா கை தட்டி ஆவியை நிறையிறங்கிற பேர்ல என்னத்தையாவது செஞ்சு பாயை கிழிச்சு பக்கத்துல இருக்கிற மிதிச்சு, இதெல்லாம் தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நாம் வைத்திருக்கிறோம். ஐயா, ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவிப்பதற்காக நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, தேவனை உடையவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மாதிரியாக காண்பிப்பதற்கு. திரும்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, தேவனை உடைய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று. ஏனென்றால் அது வரைக்கும் தேவனற்றவர்களாகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அது வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களாக, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தார்கள். பிசாசின் படிகளை சிக்கினவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நன்மை செய்கிறவர்களாக, விடுவிக்கிறவர்களாக, எல்லாருக்குமான சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறவர்களாக வைத்திருக்கிறார். சுவிசேஷ கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு பிரசங்கம் என்றதெல்லாம் என்னது? இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். கொர்நேலியு யாரு? கொர்நேலியுக்கு என்ன சொல்றதுக்கு போயிருக்காங்க? சுவிசேஷம் சொல்றதுக்கு போயிருக்காங்க. இப்போ சுவிசேஷ கூட்டத்தில் நடக்கிற பிரசங்கம் என்ன? சபைக்குள்ள இத்தனை வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹலோ, சபைக்குள்ள இத்தனை வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கு பேதுரு பண்ணின முதல் பிரசங்கம் புரிய மாட்டேங்குது. கொர்நேலியுக்கு புரிஞ்சிருக்குது. அப்படின்னா கிறிஸ்தவத்தினுடைய தரத்தை பார்த்துக்கங்க. முதல் பிரசங்கம் இப்பதான் முதல் முறையா சுவிசேஷம் சொல்லப்படுது. சுவிசேஷம் சொல்லப்படும் போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற நீண்ட காலமாக தேவனை சேவிக்கிற நமக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமா இருக்குது. காரணம் என்னன்னா, யூதர்களைப் போலவே ஓரல் ட்ரெடிஷன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. இப்பொழுது திரும்ப ஆண்டவர் திரும்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவனிங்கள் ஐயா, கவனிங்கள். நாம் சபையாக கூடி ஆராதிக்கிற இடத்திலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு புரியுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரிகிறது. ஆகவே நான் அழுத்தமும் திருத்தமுமாக சொல்கிறேன், வேதத்திற்கு திரும்புவோம், பூர்வ பாதைக்கு திரும்புவோம். இதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள், இதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார் என்றால், தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சென்சஸ் 10 பேர்ல ஒரு ஆள் உண்மையான விசுவாசி இல்லையா? ஆமா.
இப்ப இந்த உண்மையான விசுவாசிக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவனோடு கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். இப்ப அவன் இந்த சமுதாயத்துக்குள்ள எப்படி வாழணும்? ஒரு பக்கம் வச்சுக்கங்க. இன்னொரு 2 பேர் சொன்னேன், நாமினல் கிறிஸ்டியன். அவன் பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா தெரியாது, தேவன் அவனோடு இருக்கிறாரா தெரியாது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறானா தெரியாது. இப்ப அவனும் இந்த உலகத்துல வாழ்றான். மீதி இருக்கிற ஒரு 7 பேரும் வாழ்றாங்க. இப்போ வாழ்க்கை முறையில் வித்தியாசம் இருக்க வேண்டுமா? என்ன வித்தியாசம்? நாமினல் கிறிஸ்டியன் மாதிரியே வாழணுமா, அல்லது இந்த 7 பேர் மெஜாரிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி வாழணுமா, இல்லது தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி நடத்துகிறார் என்கிற சிந்தையோடு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டுமா? சொல்றது புரியுதா? இப்ப நம்ம எப்படி நடக்கிறோம்? மெஜாரிட்டி 7 பேர் எப்படி வாழ்றாங்களோ அப்படிதான் நம்மளும் வாழ்றோம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்றோம், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறான்னு சொல்றோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றோம். அத ராகம் மாத்தி மாத்தி பேசும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சரி சார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்ன விதத்தில் இருக்கிறது? எல்லாருக்குமான சுவிசேஷத்தை, எல்லாருக்குமான ஆண்டவரை, எல்லாருக்குமான இரட்சகரை அடக்கி வைப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சொல்லுங்க, என்ன உரிமை இருக்குது? என்ன பொறுத்த வரைக்கும் தேவனை அறியாத ஜனங்களை காட்டிலும் அதிகமா அடிவாங்க போறது தேவனை அறிந்திருக்கிறவர்கள் தான். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் செய்யறது இல்லை. நம்ம அவங்களே சொல்லிட்டு இருக்கிறோம், பாரு அங்க போறான், இங்க போறான், ஏன் போறான்? சொல்ல வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம சரியான நேரத்தில் செய்யாதனால பாவம் அவனுக்கு புரியல ஒன்னும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த உலகத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பேர்ல ஒருத்தன், அவனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமானதாக இருக்கும். ஏன்னா பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு 2 பேர், 7 பேர் வேற விதமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதுக்கு நடுவில் நான் என்னையா செய்யறதுன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதுக்காக தான்ப்பா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், அதற்காகத்தான் உனக்குள்ள வல்லமை, அதற்காகத்தான் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ நன்மை செய்கிறவனாக இந்த 9 பேருக்கும் முன்னால சாட்சியாக, மாதிரியாக வாழ்ந்து விடு என்பதற்காக. அப்போ எப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடினமாக உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறதற்கு காரணமே நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு தான். மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு தான். இதை எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம்? இயேசு கிறிஸ்துவில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். பாவம், அசுத்தம், பாரம்பரியம், பாரபட்சம், முன்முடிவு எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பொல்லாத காலத்துல பிறந்த இயேசு வளர்ந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராக தேவனாகவே இருந்தாலும் தேவன் அவரோடு இருந்தாராம். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? அவர் தேவனாக இருந்தும் இப்ப யார் இருக்கிறாங்களா? தேவனோடு, தேவன் அவரோடு இருக்கிறாரா? அவரோடு இருக்கிறதுனால அவர் சகல ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தாராம். அவன் கொர்நேலியுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், பேதுருவே, கொர்நேலியுவே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீ இந்த இத்தாலியன் பட்டாளத்தில் இருக்கிற எல்லா ரெஜிமெண்ட்டுக்குள்ளையும் நீ சாட்சியா வாழணும். எப்படியா வாழ்றதுன்னு கேட்கிறியா? கவலைப்படாத, அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்பட போகிறார். அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சுமந்து வந்திருக்கிறேன். இவ்வளவு தெளிவு இந்த சுவிசேஷம் கூட இருந்தது. அதனாலதான் 44 வசனம் இப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆமா பரிசுத்த ஆவியானவர், இங்க பிரசங்கியாருக்கும் புரிஞ்சிருக்கு நான் என்ன செய்றேன் என்ன சொல்றேன்னு. ஆண்டவரும் அங்கே செயலாற்றி கொண்டே இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்கள், எங்களோடு கூட தேவன் இருக்கிறார், எங்களோடு கூட தேவன் இருக்கிறார். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம் என்று முடிவு பண்ணுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை
தவறான விதத்திலே நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்களானால் இந்த கிருபையுள்ள காலத்தில் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். ரொம்ப முக்கியங்க. இல்லைங்க எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ரே ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அவர் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார் பாருங்க. நீ எல்லாவற்றையும் விட்டுவிடு, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நமக்கு ஒருபோதும் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷத்தினுடைய சாராம்சமே அப்படிதான். எல்லாத்தையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அப்படின்னா நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறது. யார் சொன்னா? நாங்களே சொல்லிட்டோம். ஓரல் ட்ரெடிஷன். இதை ஃபாலோ பண்ணி நம்ம மண்டையெல்லாம் அப்படிதான் நிரம்பி இருக்கு. இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுது? எங்க பாஸ்ட் எனக்கா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, அதனால நான் நல்லா படிச்சிட்டேன், அதனால எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் தசமமா கொடுக்க போறேன். அடே அப்பா, அப்ப உன்னை ரட்சித்த ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய போற? உனக்காக ஜீவன் தந்த தெய்வத்துக்கு நீ என்ன கொடுக்க போற? அவனாவது மயிரையாவது கொடுக்குறேங்கிறான். நம்ம அதுக்கும் ரெடி இல்லை. கவனிங்கள் ஐயா, கவனிங்கள். சுவிசேஷ பிரசங்கமாக பிரசங்கிக்கப்பட்ட முதல் பிரசங்கத்துல எவ்வளவு அழுத்தமான உண்மைகள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை உண்மையை விட்டு விலகி பாரம்பரியங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திரும்ப மனதாக இருந்தால் திரும்பி வாருங்கள். இந்த சுவிசேஷம் எல்லாருக்குமானது. இந்த சுவிசேஷத்தின் அந்த இரட்சகர், அந்த ஆண்டவர், அவர் எல்லாருக்குமானவர். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ அடுத்தது நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறப்புல இருந்து அந்த செய்திகள்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் நடந்த சங்கதி இதுவே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டான். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாகத்தான் அன்றைக்கு இருந்தது. ஆகவே அதை ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணல. இயேசு கிறிஸ்து இப்படி பிறந்தாரு, வளர்ந்தாரு, இப்படி சிலுவையில் அடிக்கப்பட, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஆனா ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றார். என்னன்னா 39ஆம் வசனத்துல, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆமா, இங்க கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பேசப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பேசப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். ஏன் சுவிசேஷத்துல இது இல்லாம இல்ல? ஏன்னா கிறிஸ்துவோடு கூட ஒரு மனிதன் மரிக்க வேண்டியிருக்கிறது. முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்குது? கிறிஸ்து அவனுக்காக மரிக்க வேண்டியிருக்குது. அந்த மரணத்தை விசுவாசிக்கிற இந்த மனிதனும் கிறிஸ்துவோடு கூட தானும் சிலுவையில் அறைக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து விசுவாசித்து அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ரெண்டும் பேசப்பட வேண்டிய முக்கியமான காரியம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது என்னெல்லாம் சொல்லணும்? கிறிஸ்துவின் மரணம். இப்ப எதுக்காக மரித்தார்? நம்ம ஒரு சுவிசேஷம் என்ன? நம்ம ஒரு சுவிசேஷம் என்ன? இப்ப நம்ம போறோம், பார்க்கிற நபர் வந்து வியாதிப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இயேசு சுகம் கொடுக்கிறார். அவர் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, இயேசு யாரு? கடன் அடைக்கிறார். இப்படி சூழலுக்கு ஏற்றாப்புல கடவுளை மாத்திடுவோம் நம்ம. ஆனா எதை சொல்லணும்? நான் ஆராதனுடைய துவக்கத்திலே சொன்னேன், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பவுல் தெளிவா சொல்றான், நான் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசியாதிருந்தால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும்? விருதாவாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத காட்டிலும் நீங்க சொல்ற சுவிசேஷம் அந்த மனிதனை ரட்சிக்குமா
ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக இந்த திருச்சபையில நான் ஊழியம் செய்கிறதுனால நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, சிலரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அல்லது இப்பதான் பாஸ்டர் நாங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரியே ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் இருந்த விசுவாசம் என்ன? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இயேசுதான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லிட்டா அவன் எங்க அடிச்சிருவானோ அப்படின்னு நாங்க பயந்து அவரை கடன் அடைக்கிறவராக, சுகம் கொடுக்கிறவராக, பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். ஒருவேளை அப்படி அவன் விசுவாசித்திருந்தாலும் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நாம சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய விளைவாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். என்ன ரட்சிக்கப்படணும்? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு என்ன செஞ்சிருக்காங்களா? நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மனிதர்கள், நான் முன்னால சொன்ன அந்த இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். 10 பேர்ல 7 பேர் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் அவரை போய் சந்திக்கிறேன், அவங்கள்ட்ட போய் சொல்ற சுவிசேஷம் அவனை அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆமா, அப்ப ரட்சிக்கப்படணும்ங்கிறது தான் முக்கியமே தவிர இயேசு நன்மை செய்கிறவர் என்கிற அடிப்படையில் வீட்டில் இருக்கிற பல கடவுளோடு இவரையும் சேர்த்து வைக்கிறதுனால் பிரயோஜனம் இல்லை. இவரை சேர்த்து வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டுல ஸ்டார தொங்க போடுறாங்க பிரதர், அதனால அவங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வந்திருக்குது, பரலோகத்துக்கு வந்துருவாங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்தில் இருக்க முடியாது. ஸ்டார தொங்க போடுறதுனாலயோ இயேசுடைய படம் என்று சொல்லப்படுகிற ஒரு படத்தை வீட்டுல வச்சிருக்கிறதுனாலயோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், 2 கண்ணுள்ளவனாக எரி நரகத்துக்கு போவதை காட்டிலும். அப்ப எது முக்கியம்? பரிசுத்த வாழ்க்கை தானே முக்கியம், நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை தானே முக்கியம். ஆனா நம்ம என்ன தெரியுமா, இன்னைக்கு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அநேகரை பணக்காரர்களாக மாற்றுகிறோம், கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அநேகரை நல்ல சுகமுள்ளவர்களாக மாற்றுகிறோம். ஆனால் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் மாற்றுவதே இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். ஏன்னா அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. நல்ல கவனிங்க, இங்க பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்படுவான். இதை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்போ கிறிஸ்துவின் மரணத்துக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் ரட்சிப்புக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு இங்க தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பிரசங்கிக்கப்படாமல், இது விசுவாசிக்காமல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற எந்த காரியங்களினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்க என்ன சொல்லியிருக்குது? நோ சேவியர், ரட்சகர் இல்லை, ரட்சிப்பு இல்லை, நித்திய வாழ்வின் நம்பிக்கையை குறித்த காரியங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கலாம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு, மதம் மாற்றுவதற்காக உங்களை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கான முதலாவது காரணம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எதிலிருந்து? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து.
இதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரும் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் மரித்தார், உயிர்த்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், மீண்டும் திரும்பி வரப்போகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே ஒரே வழியாக இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில் அல்ல, பார்க்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில் அல்ல. நான் பார்க்காத, எனக்கு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் பாவத்தினால் வந்த ஆக்கினை தீர்ப்பு. சரி, இப்போ எல்லாருக்கும் கத்துனீங்களையா, இந்த வசன பகுதியில ஒரு வித்தியாசமான காரியங்களும் இருக்கிறது. பாருங்க, 41வது வசனம். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரதியட்சமாகும்படி செய்தார். எல்லாருக்குமான இயேசு, எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாருக்குமான சுவிசேஷம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தானே தரிசனமாகி இருக்க வேண்டும். ஏன் சிறந்த ஆட்களுக்கு மட்டும், சிறப்பான ஆட்களுக்கு மட்டும் ஆண்டவர் தரிசனமானார்? சொல்லுங்களேன். இந்த கேள்வியை நம்ம எழுப்பாம இந்த பகுதியிலிருந்து போனோம்னு சொன்னா நம்ம பிரசங்கத்துல கேட்கறதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தினார்? அப்போஸ்தலர்களுக்கு, அப்புறம் 500 பேருக்கு, இப்படி எண்ணிக்கை கடங்காத அநேகருக்கு என்ன செஞ்சாரா? தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப ஏன் ஆண்டவர் வந்துட்டு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தல? ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், அதுவும் இயேசு சொன்னதுதான். லூக்கா 16:27-31. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் மரித்தோரிலிருந்து ஒருவன் போனால் நம்ப மாட்டார்களாம். யார் மரித்தோரிலிருந்து போனால் நம்புவார்கள் என்றால் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கிறவர்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் காண்பிக்கப்படவில்லை என்றால், யார் மோசேக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்கதரிசன ஆகமங்களுக்கும் செவி கொடுத்திருக்கிறார்களோ, அதாவது மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்று யார் விசுவாசித்தார்களோ அவர்கள்தான் அதை நம்புவார்கள் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமான இயேசுவாக, எல்லாருக்குமான இரட்சகராக இருந்த போதிலும் எல்லாருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. யாருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் ஆரம்ப காலத்துல அந்த ஆதி திருச்சபை பிரசங்கிக்கிற போதெல்லாம் யூத ஜனங்களுக்கு மத்தியில வேதத்துல எழுதியிருக்கிறபடி தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இருந்தது என்று எங்கிருந்தா மேற்கோள் காட்டி பேசினாங்க. காட்சியின் அடிப்படையில மட்டும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்பக்கூடிய காரியங்கள் இருந்திருக்குமானால், இன்றைக்கு அப்படி செய்தி நமக்கு இல்லை. ஆனா இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தாருங்கிறாங்க. ஆனா வேதத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பொருந்தவே மாட்டேங்குது. சொல்றாங்களா, இன்னைக்கு நான் சொப்பனம் பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு காட்சியை கொடுத்தாருங்கிறாங்க. இவங்க சொல்ற காட்சியும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, பொருந்துகிறதே இல்லை. இப்படி நிறைய நூதனமான உபதேசங்கள் நம்ம ஊர்ல இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து
மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகூடாத மனிதர்களுக்கும் அவர் தன்னை காண்பித்திருப்பாரானால் நிறைய கட்டுக்கதைகள் வந்திருக்கும். நிறைய கட்டுக்கதைகள் வந்திருக்கும். அவன் சொல்லுவான், நான் கையை போட்டு பார்த்தேன், நான் தொட்டு பார்த்தேன், நான் தடவி பார்த்தேன், என்னென்னலாமோ கதை விட்டுருப்பான். இப்ப அந்த கதைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஆண்டவர் எப்படி வச்சாருன்னா, யார் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் காட்சியளித்தார், மற்றவர்களுக்கு அவங்க என்ன செய்யல, காட்சியளிக்கல. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமான ஒரு ரட்சகர், எல்லாருக்குமான ஒரு ஆண்டவர், எல்லாருக்குமான ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது முதலாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்டது, பின்பு அது எல்லாருக்கும் கடந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். இதை கேட்கிற கொர்நேலியுவாக இருந்தாலும் நீங்களாக நானாக இருந்தாலும் இதை நாமே வைத்துக் கொள்ளக்கூடாது, இதை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்தில் எழுதின நிருபத்துல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மற்றவர்களுக்கு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ளவரிடத்தில் ஒப்புவி. இப்போ இங்க பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி பிரசங்கிக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் உண்மையுள்ள மற்றவர்களுக்கும் இதை கடத்துங்கள். இப்படித்தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதிலே நாம் எங்கேயும் முடங்கி போய்விட வேண்டாம். எங்க என்ன செஞ்சிட வேண்டாம், முடங்கி போயிட வேண்டாம். ரொம்ப முக்கியங்க. நம்முடைய தமிழ் பேசுகிற மக்களுக்கு ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? கடந்த 300 ஆண்டுகளாக நமக்காக சுவிசேஷம் திரும்ப திரும்ப பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டுல வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு தமிழ் வேதாகம், அதை தொடர்ந்து சத்திய சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கேட்டுட்டே இருக்கிறோம், கடத்துவதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஒருவேளை நாம் உண்மையாக செயல்படுகிறவர்களாக இருந்தால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ் மொழி பேசுகிறவர்கள் உலகத்தினுடைய அநேக பகுதிகளிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் சீனா தேசத்தின் சபைகள் சொல்லுகிறார்கள். இந்த சுவிசேஷம் யாரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதோ அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றாததினால் தேவன் எங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். நாங்கள் எருசலேமிலிருந்து சீனா தேசம் வரைக்கும் வந்த சுவிசேஷத்தை சீனாவிலிருந்து திரும்பவும் எருசலேம் வரைக்கும் கொண்டு போவோம், இது எங்களுடைய பொறுப்பு என்று அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். ஐயா, நான் கதை சொல்லவில்லை. இந்தியா தேசம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை இந்தியா தேசம் நிறைவேற்றாததினால் சீன தேசத்தின் சுவிசேஷ மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போவோம் என்று சொல்கிறார்கள். அதனால அவங்களுடைய தீர்மானம் என்ன? 50 பேர் இருக்கிற சபையாக இருந்தால் 5 பேரை நாங்கள் மிஷனரிகளாக அனுப்புவோம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். 100 பேர் இருக்கிற சபையாக இருந்தால் 10 பேரை நாங்கள் மிஷனரியாக அனுப்புவோம் என்று சொல்கிறார்கள். மிஷனரி என்றால் என்ன? போய்விட்டு திரும்பி வருகிறவரா? இல்லை, அனுப்புவோம். அவர் திரும்பி வரக்கூடாது, அவர் மரித்தாலும் விதையாகத்தான் நாங்கள் அனுப்புவோம். 50 பேரில் 5 பேரை விதையாக ஒப்பு கொடுத்திருக்கிற சீன தேசத்தின் திருச்சபைகள் இது சுவிசேஷம் எல்லாருக்குமானது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. 50 100 ஆக்கணும், 100 10,000 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மல்டிபிளிகேஷன் கணக்கில் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிற தமிழ் பிரதேச சபைகள் தங்களுடைய வங்கி கணக்குகளை ஏற்றுவதற்கு தான் சுவிசேஷத்தை பயன்படுத்துகிறார்களே அல்லாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்குமானது என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ரொம்ப கவனிக்கணும். அதை நம்ம சீன பொருட்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். பொருட்கள் சீப்பா இருக்கலாம், ஆனா அங்க இருக்கிற கிறிஸ்தவம் தரம் உள்ளதாக இருக்கிறது. அந்த தரம் உள்ள கிறிஸ்தவம் அவங்க சொல்றாங்க, எருசலேமுக்கு திரும்புவோம் பாருங்கள் என்று. அதுக்கு காரணம் என்ன? இந்த சுவிசேஷம் எங்க கையில் இருக்குது, நாங்க சும்மா இருக்க முடியாது. 5 பேர்ல 10 பேரா இருந்தாலும் திருச்சபையிலிருந்து விதைகளாக அனுப்புவோம். இந்திய தேசத்தின் திருச்சபைகள் இப்பொழுதும் காணிக்கைகளைத்தான் விதை என்று பேசிக் கொண்டிருக்கிறது. எதைதான் விதைன்னு பேசுறாங்க? எதை விதைக்கிறது? பணத்தை கொடு. பணத்தை கொடுத்தா எனக்கு தெரியல. கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அது மனப்பூர்வமாக நாம் படைக்க வேண்டியது. என்னை படைக்காமல் நான் காணிக்கைகளை படைக்கிறதுனால் பரலோகத்தின் தேவனை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. நான் தேவனுக்கு உகந்தவனாக இராமல் நான் படைக்கிற காணிக்கைகளினால் பரலோகத்தின் தேவன் ஒரு நாளும் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல தெளிவாக ஆண்டவர் சொல்லியா இருக்கிறாரு, நான் பசியா இருந்தா உங்ககிட்ட சொல்ல, உங்கள் பலிகளின் திரள் என்னத்துக்கு? பலிகளை கொடுத்தும் காணிக்கைகளை கொடுத்தும் பிரியப்படுத்துகிற தேவன் அல்ல இவர். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவ ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம்.